எந்த ராசிக்கு எந்த கிழமையில் எந்த கடவுளை கும்பிட்டா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் வரும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள 12 ராசிக்கும் ஒரு குணாதிசயங்கள், ஒரு கடவுள், ஒரு தெய்வங்கள், ஒரு மலர், பூ, மரம் அப்படின்னு ஒரு இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி தாங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப எந்த கிழமையில் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வரணும், ஒரு சில பேருக்கு நல்ல படிப்பில் முன்னேறணும், இல்லை திருமண தடை, குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒருத்தவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன பலாபலன்கள் அப்படின்றத பற்றி தான் சொல்லுவாங்க. ஆனால் இது பொதுவாக ராசிக்கு இந்த கிழமையில் நீங்கள் இந்த கடவுளை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த 12 ராசிக்காரர்கள் அவங்கவுங்களோட கிழமையும் கடவுளையும் கவனமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தெய்வத்தை நீங்கள் அந்த கிழமையில் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சீக்கிரமே சொந்தமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், அந்த மனையில் வீடு கட்டக்கூடிய யோகமும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. பதிவுக்கு போகலாமா? முதல்ல மேஷராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில் அம்பாளை விரதம் இருந்து வழிபட கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் சீக்கிரமே வர காத்துட்ருக்குது. ரிஷபம் திங்கக்கிழமை மற்றும் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வழிபடணும். மிதுன ராசி நேயர்களுக்கு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாளை நினைச்சு வழிபடணும். கடக ராசிக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடணும். சிம்ம ராசிக்கு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டுட்டு வாங்க. கன்னிராசிக்கு சித்தர் பீடங்களுக்கு சென்று வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னா காவல் தெய்வங்களுக்கு நீங்கள் வழிபடுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு புதன்கிழமையில் விநாயக பெருமானை வழிபடுங்க. தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபட சீக்கிரமே உங்களுக்கு பலன் கிட்டும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு தேய்பிறை அஷ்டமி நாட்களில் ராகு காலத்தில் பைரவரை வழிபடுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகையில் முருகப்பெருமானை நினைச்சு வழிபடுங்க. மகர ராசிக்கு வெள்ளிக்கிழமையில் அம்பாளை நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கும்பராசிக்கு மாதந்தோறும் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை நினச்சி வழிபடுங்க. வெள்ளிக்கிழமையில் வீட்டில் கலசம் அமைச்சு கூட நீங்கள் வழிபடலாம். மீனராசிக்காரங்களுக்கு புதன்கிழமையில் வரக்கூடிய புதனோரை துவங்கும் நேரத்தில் மகாவிஷ்ணுவை வழிபடணும். புத பகவானை நினச்சி வழிபடுங்க. கண்டிப்பாக சீக்கிரமே உங்கள் அனைவருக்குமே வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். நம்பிக்கையோட இந்த பிரார்த்தனையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் சீக்கிரமே அமைய நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தொடர்ந்து நம்பிக்கையோட முயற்சி செஞ்சுட்டு வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.